பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு தங்கமயில் கிட்ட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தங்கமயிலு ஒரு சவுண்ட் விடுறாங்க, போதும் நிறுத்துமா அப்படின்னு. தங்கமயிலு, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, என்ன ஏமாத்த பாக்குறாங்களா அப்படின்னு பாக்கியம் பேசும்போது தங்கமயில் ஓங்கி ஒரு அறை விடுறாங்க. பாக்கியத்து கண்ணத்திலேயே சுத்தி நிக்கிற எல்லாரும் அதிர்ந்து போயிடுறாங்க. போதும் வாய மூடுமா, நீ உன் பேச்ச கேட்டு கேட்டு என் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. எனக்கு நீ நல்லது பண்றேன்னு சொல்லி என்னைக்குமே நீ நல்லதே பண்ணலமா. நீ எந்த நல்லதும் பண்ண வேணாம். நீ உன் வாய மூடிட்டு பேசாம போ. இது வரைக்கும் சொன்ன பொய் எல்லாமே போதுமா அப்படின்னு தங்கமயில் கத்துறாங்க. பாக்கியம் உடனே, தங்கமயிலு, உணர்ச்சி வயப்பட்டு ஏதாவது பேசிப்படாத, சும்மா இரு. யோ சொல்லியா தங்கமயில் கிட்ட அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட பாக்கியம் சொல்றாங்க. மாணிக்கமோ, தங்கமயிலு ஏமா இப்பெல்லாம் பேசுற, எதுக்கு இப்ப அம்மாவை போய் அடிச்ச? அம்மா பாவம், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தானே இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கா. பா போதும்பா, நீங்க பண்ற எல்லா விஷயமும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இல்ல, என் வாழ்க்கை நாசமா தான் போகுது. இனிமேலும் உங்க பேச்ச கேட்கவே மாட்டேன் அப்படின்னு தங்கமயில் கத்துறாங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் உடனே, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல வேற என்னமாதா? இவ்வளவு நேரம் ரெண்டு குடும்பமும் மாத்தி மாத்தி கத்துனீங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சும்மா இருந்தா இப்ப என்ன அடிதடியில இறங்கிட்டீங்க? இங்க பாருமா, எதுக்கு உங்க அம்மா அடிச்ச? மேடம், நான் சொல்றேன் மேடம், எல்லாத்தையும் எங்க அம்மா சொல்ற எந்த விஷயத்தையும் நம்பாதீங்க மேடம் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. பாக்கியம் உடனே, தங்கமயிலு பேசாம இருடி, வெண்ண திரண்டு வரும்போது பானையை உடைச்சிடாத. தங்கமயிலு அமைதியா இரு, இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கிறது சரியான பாதை தான். மா இல்லம்மா, நீ என்னதான் சப்பக்கட்டு கட்டினாலும் நாம செய்யற எல்லாமே தப்புதாம்மா. இனிமேலும் நீ என்ன அந்த வீட்டுல வாழ வைப்பேன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. இனி என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேம்மா, நீ பேசாம இரு. இன்ஸ்பெக்டர் மேடம், நான் சொல்ற எல்லா உண்மையும். நாங்க 80 பவுன் தங்க நகை போட்டோம் தானே எங்க அம்மா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நாங்க தங்க நகை போடவே இல்ல. 80 பவுன்னு சொல்லி எங்க அம்மா எனக்கு கவரிங் நகை மட்டும் தான் போட்டு அனுப்புனாங்க அப்படின்னு தங்கமயில் வாயை திறந்து உண்மை சொல்றாங்க. பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே அதிர்ச்சியில, ஏண்டி ஏன் தங்கமயில் இப்படிலாம் சொல்ற? இப்போ உன்னை அவங்க வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவாங்க. இப்ப நீ எப்படி வந்து இங்க கஷ்டப்பட போற? அவங்கள்ட்ட தான் வசதி இருக்குல்ல, சொத்தை வித்தாது எதை வித்தாது பணத்தை கொடுக்கட்டும்டி. ஏமா, ஏன் அவங்க பணத்தை கொடுக்கணும்? நான் அந்த வீட்டுல இருந்து 2 வருஷம் அந்த வீட்டு உப்ப தின்னுருக்கேன். அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கணும். அவங்க வீட்டுல இருக்க எல்லாருமே நியாயமாவும் நேர்மையாவும் இருப்பாங்க. ஒருத்தர் பேச்சுக்கு அடங்கி அமைதியா நடந்துக்குவாங்க. யாருமே பொய் சொல்ல மாட்டாங்க, நேர்மையா நடந்துக்கிற ஆளு. நான் ஒருத்தி மட்டும்தாம்மா பொய் சொல்லிட்டு தெரிஞ்சேன். இன்னைக்கு அந்த பாரத்துல இருந்து நானே வெளியில பொய் சொல்லி சொல்லி இந்த பாரத்தை என்னால சுமக்க முடியல. இன்னைக்கு இருந்து இந்த பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேம்மா. நானும் உண்மையை பேசலான்னு முடிவு எடுத்துட்டேன். நீ பேசாம இருமா, இனி என் வாழ்க்கைய நான் பாத்துக்கிறேன். அவங்க குடுக்கற காசுல தான் இனி நான் சோறு சாப்பிட்டு உயிர் வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதான் சரவண மாமா என் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, இனி அவரோட காசு எதுக்குமா எனக்கு அப்படின்னு தங்கமயிலு இன்ஸ்பெக்டர் மேடம் கிட்ட எல்லா உண்மையை சொல்றாங்க. மேடம், நான் ஆவேசத்துல எல்லாம் எதுவும் பேசல, உண்மையத்தான் நான் சொல்றேன். எங்க அம்மா 80 பவுன் தங்க நகை போட்டேன்னு சொன்னது எல்லாமே பொய் தான். எங்க அம்மா எனக்கு 8 பவுன் மட்டும்தான் தங்க நகை போட்டாங்க, மிச்சம் எல்லாமே கவரிங் தான். என் வாழ்க்கையே ஒரு பொய்யான வாக்குறுதியில தான் ஆரம்பிச்சிச்சு. படிப்புல போய், வயசுல போய், 80 பவுன் தங்க நகை போடுறோம்னு சொன்னதுல போய், இதையெல்லாம் எங்க மாமனார் வீட்டுல கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படியே முள்ளு மேல நிக்கிற மாதிரி, நெருப்பு மேல நடக்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டே இருந்திருக்கேன். யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ, யாராவது பார்த்து என்ன உன் நகை கருத்து போயிருக்குன்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்து பயந்து வாழ்ந்திருக்கேன். இனி எனக்கு அந்த பயம் இல்ல மேடம். நாங்க கவரிங் தான் போட்டோம். சரவண மாமா வீட்டுல இருந்து எனக்கு எந்த நகையும் கொடுக்க வேண்டாம். இப்ப அவங்க கொண்டு வந்தாங்களே உங்க கண்ணு முன்னாடி, திறந்த உடனே எல்லாமே கருப்பா இருந்துச்சு. எல்லாம் கருத்து போன கவரிங் நகையா இருந்துச்சு. அதுதான் எங்க அம்மா எனக்கு போட்டது. இதையே கொடுக்கட்டும், நாங்க வாங்கிக்கிறோம். நான் உண்மையத்தான் மேடம் சொல்றேன். இந்த ஒரு இடத்துலயாவது நான் உண்மைய பேசுறேன். இதனால ஒன்னும் சரவண மாமா என் மேல இறக்கப்பட மாட்டாரு, என் மேல அன்பு செலுத்த மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் நேர்மையா இருந்தேன்னு ஒரு திருப்தியாவது எனக்கு இருக்கும்ல அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. மீனாவும் ராஜியும் கிளாப் பண்றாங்க. பரவாயில்ல தங்கமயிலு, இவ்வளவு நேரம் நாங்கெல்லாம் வந்து சொன்னோம், அப்ப கூட உங்க அம்மா எவ்வளவு பேச்சு பேசினாங்க. சபா முன்னாடி கொடுத்தேன், எடை போட்டு வாங்கியிருக்க வேண்டியதானே. பாண்டியன் ஒரு முட்டாளு, என்னென்ன பேச்சு பேசினாங்க. பாவம் மாமா அதிர்ந்து கூட பேச மாட்டாரு. அதுவும் அவர் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு நீங்கன்றதுனால அந்த வீட்டுல உங்களுக்குன்னு தனி மரியாதை இருந்துச்சு. நீங்க போட்டுட்டு வந்தது எல்லாமே கவரிங் நகைன்னு எங்களுக்கு தெரிஞ்சு இத்தனை நாளா நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணோம். இப்போ பாவம் என் குடும்பம் அப்படின்னு என் குடும்பத்துக்காக பேச வரும்போது
எங்க மேலே பழி போட்டீங்க. எப்படா இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறோம்னு நினைச்சோம். எங்க வீட்ல என் மாமனார் மாமியார் என் புருஷன் ஏன் கூட இருக்க எல்லாரும் எங்களை திட்டுவாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, உங்க ஒருத்தருக்காக உங்க பொய்ய நாங்களும் காப்பாத்தி வச்சிருந்தோம். ஆனா உங்க அம்மா இந்த அளவுக்கு நடந்துக்கிறவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. அத்தையும் மாமாவையும் எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறாங்க, எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. சரவண மாமா பாவம், உங்க கிட்ட ஒரு வார்த்தையாவது அதிர்ந்து பேசியிருப்பாரா? நீங்க சொன்ன பொய் தானே இன்னைக்கு உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. இந்த நிமிஷமாவது உணர்ந்தீங்களே. எத்தனை தடவை நான் வந்து கெஞ்சினேன், பொய் சொல்லாதீங்கக்கா, உண்மையை சொல்லிருங்கன்னு. ஆனா நீங்க வாயை திறந்து உண்மை சொல்லவே இல்லையே. நாங்க வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னோம், இவங்க கவரிங் நகை தான் போட்டு வந்தாங்க, இது எங்களுக்கு தெரியும்னு. அப்ப கூட உங்க அம்மா நாங்க 2 பேரும் நகையை எடுத்துக்கிட்டு கவரிங்கா மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. அடுத்து அத்தையும் மாமாவும் நகையெல்லாம் எடுத்துட்டு நகையோட மாடல்ல கவரிங் நகை வாங்கி வச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு பழி போட்டாங்க. சொத்தை எழுதி கொடுக்கணும், 80 பவுன் நகைக்கு 80 லட்சம் ரூபாய் குடுக்கணும், எவ்வளவு பேச்சு. அப்பப்பா என்னென்ன ஆட்டம் ஆடுனாங்க. நல்ல வேலையா போச்சு, வாயை திறந்து நீங்க இப்பயாவது உண்மையை பேசுனீங்களே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு மீனாவும் ராஜியும் பேசுறாங்க. பழனியும் வந்து பரவாயில்லம்மா, இவ்வளவு நேரம் உன் மேல அவ்வளவு ஆத்திரமும் கோவமும் வந்துச்சு. இங்க நிக்கிற எல்லாருக்குமே அதே மனநிலைமை தான் இருந்துச்சு. நாங்க எங்க அக்கா குடும்பம் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதவங்க, உழைச்சு சம்பாதிக்கணும்ன்ற வைராக்கியத்தோட இருக்கவங்க, அடுத்தவங்களுக்கு உதவுவாங்களே தவிர அடுத்தவங்க பொருளை எடுத்துக்க மாட்டாங்க. உங்க அம்மா அபாண்டமா பழி போட்டாங்க. எங்க அக்கா என்னமோ தான் பொண்ணு அரசிக்கு கல்யாணம் பண்றதுக்காக தங்கமயில் நகையை பூரா எடுத்துக்கிட்டாங்கன்னு. அப்ப கூட நீ வாயை மூடிட்டு இருந்துட்டியம்மா. சரிதான், இப்பயாச்சும் வாயை திறந்து உண்மை சொன்னியே, ரொம்ப சந்தோஷம் தங்கமயிலு. உனக்கும் உன் நேர்மைக்கும் ஒரு பெரிய கும்பிடு அப்படின்னு பழனி சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் மேடம் சொல்றாங்க, போதும் நீங்க பேசுனது எல்லாம் போதும், இப்பதான் உண்மை தெளிவாயிடுச்சுல. நகைக்கு சொந்தக்கார தங்கமயிலே உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. என்னம்மா பாக்கியம் மாணிக்கம், நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க? தங்கமயில் சொல்றது பொய்யே, என் பொண்ணை ஏமாத்திட்டாங்கன்னு ஏதாவது சொல்ல போறீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் கேக்குறாங்க. பாக்கியமும் மாணிக்கமும் பேசலான்னு வாய் எடுக்கும்போது தங்கமயிலு, மா கையெடுத்து கும்பிடுறேன், மறுபடியும் நான் சொல்றது பொய்யே, நான் 80 பவுன் தங்க நகை தான் போட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, இதுக்கு மேலையும் நான் சும்மா இருக்க மாட்டேன். அடுத்தவங்க காசு பணம் எனக்கு வேண்டாம். என்னை என் மாமியார் வீட்லயோ என் புருஷனோ எந்த துன்பமும் படுத்தல, சித்திரவதையும் பண்ணல, வரதட்சணை கொடுமைன்னு எதுவுமே நடக்கல. என்ன நான் போட்டு போனதே கவரிங் நகை தான். இதையே என் மாமியார் இன்னமும் பார்த்து கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு நேர்மையா இருக்கிற ஆளு. அவங்க மேல அபாண்டமா வரதட்சணை கொடுமைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எல்லாமே எங்களோட தப்பு தான். எப்படியாவது என்ன அந்த வீட்டுல வாழ வச்சிட முடியும்னு எங்க அம்மா சொன்னாங்க. இப்படி பொய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க ஜெயிலுக்கு போகாம தப்பிக்கிறதுக்கு நம்மள்ட்ட வந்து காம்ப்ரமைஸ் பேசுவாங்க. அப்போ டைவர்ஸ் கேஸ வாபஸ் வாங்க வைக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டாங்க. என்னை அந்த வீட்டுல வாழ வைக்கணும்ன்றதுக்காக தான் இத்தனை பொய்யும் எங்க அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க. ஆனா எல்லாமே தோத்து போச்சு. இனிமேலும் நான் அங்க போய் வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. கேஸ வாபஸ் வாங்கிடுவாங்க எங்க அம்மா அப்பா. என்னம்மா கேஸ் வாபஸ் வாங்கிடுவேல? நீ எனக்காக உண்மையா கேஸ வாபஸ் வாங்கிடு. மறுபடி எனக்கு தெரியாம ஏதாவது என் பிரச்சனையில தலையிட்டன்னு வச்சுக்கோ, அம்மானு பார்க்க மாட்டேன். என் வாழ்க்கை கெட்டு போறதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீதான் சொல்லி எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு தங்கமயில் சொல்லிட்டு, மேடம் பேப்பர் காமிங்க, நான் கையெழுத்து போட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு கையெழுத்து போட்டு தங்கமயில் கிளம்புறாங்க.